students. Next 20th first question. For what value of x the matrix A is equal to 0 1 minus 2 minus 1 0 x cube 2 minus 3 0 is a skew symmetric. So இது வந்து ஒரு skew symmetric அப்படின்றாங்க. அப்போ skew symmetricனா எப்படி இருக்குன்னா A is equal to minus A transpose அப்படியா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ A transpose வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அப்போ A transpose ஃபைண்ட் பண்ணும்போது 0 minus 1 2 அதாவது ஸ்லீப்பிங்ல இருக்க ஸ்டாண்டிங் ரோவை காலமாவும் காலமா ரோவாவும் நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணுவோம். அப்போ 1 0 minus 3 minus 2 x cube 0. then next இப்போ இதுக்கு மைனஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது minus A transpose equal to so 0 minus 1 சரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துடும் பிளஸ் 1 minus 2 அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க minus 1 0 plus 3 next minus 2 சரி plus 2 இந்த தான் சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ plus 2 minus x cube 0 minus x cube plus 0 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் கியூப் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஏவினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஏவோட வேல்யூ 0 1 minus 2 minus 1 0 x cube 2 2 minus 3 0 equal to so இங்க வந்தோம்னாக்க 0 1 minus 2 minus 1 0 3 next 2 minus x cube 0. so இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அப்ப x cube க்கு x cube is equal to 3 that implies x is equal to 3 power 1 by 3 அதாவது பவர்ல இருக்கிறது அப்படியே பவர் சேஞ்ச் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ equal to cube root of 3 அப்படின்றது இதை சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு x cube இருக்கு, அதை வந்து அப்ளை பண்ணும்போது minus x cube is equal to minus 3 that implies x is equal to அதாவது மைனஸ்க்கு மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ x is equal to 3 power 1 by 3. அப்போ சேம் அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி ரெண்டு இதையுமே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சேம் ப்ரொசீஜர் A is equal to 0 P 3 2 Q squared minus 1 R 1 R 1 0. so R 1 0. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சேம் அதே ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு A is equal to skew symmetric மேட்ரிக்ஸ்னால A is equal to minus A transpose. ஸோ அப்போ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ A transpose வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இல்லையா டைரெக்டாக நம்ம மைனஸ் A transpose வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ மைனஸ் A transpose equal to மைனஸ் இந்த ஏவுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க 0 P 3 அடுத்தது 2 Q squared minus 1 R 1 0. so அப்ப இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் A transpose equal to 0 minus 2 minus R then minus P minus Q squared 1 அடுத்தது வரும்போது minus 3 plus 1 0. the next A is equal to minus A transpose. so அப்போ A ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 0 P 3 2 Q squared minus 1
R10 is equal to minus A transpose value 0 minus 2 minus R minus P minus Q squared 1. The next 3 minus 1 0. So இப்போ equal பண்ணோம்னாக்க minus P is equal to 2 comma அடுத்தது Q க்கு Q squared is equal to minus Q squared னு வந்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா R is equal to 3. நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னாக்கா R is equal to நெக்ஸ்ட் R is equal to 3 அப்படின்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இங்க வரும்போது P is equal to minus 2, Q ஓட வேல்யூ வந்து சென்டர்ல வர லீடிங் டயகனல் எல்லாமே 0ன்றனால Q வேல்யூ 0, R is equal to 3. That's all the answer. Next 21st question, construct the matrix A is equal to Aij 3 cross 3 where Aij is equal to I minus J. State whether A is a symmetric or skew symmetric. So அப்போ A ஓட வேல்யூ வந்து சிமெட்ரிக்கா ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னாக்க A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸா இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக்கு. ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்றப்போ A ஈக்குவல் டு minus A transpose அப்படின்னா skew symmetric. First we have to find matrix A. So அப்போ first order வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க so it is a 3 cross 3 matrix. So அப்போ A11 is equal to I1 minus 1 is equal to 0. The next A12 is equal to 1 minus 2 is equal to minus 1. அடுத்து A1 minus 1 3 is equal to 1 minus 3 is equal to minus 2. Next A21 is equal to 2 minus 1 is equal to 1. அடுத்தது A22 is equal to 2 minus 2 is equal to 0. அடுத்தது A23 is equal to 2 minus 3 is equal to minus 1. Next A31 is equal to 3 minus 1 is equal to 2. அடுத்தது A32 is equal to 3 minus 2 is equal to 1. அடுத்தது A33 is equal to 3 minus 3 is equal to 0. Now frame the matrix A is equal to 0 minus 1 minus 2. The next 1 0 minus 1 2 1 0. Now we have to find. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க லீடிங் டயகனல் வந்து 0 ன்னு வந்துருச்சு. அடுத்து இங்க இருக்கிறதுக்கு அப்படியே எகைன்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் டயகனல் அந்த ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர் அண்ட் லோயர் ட்ரையாங்குலர் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்க எப்படி இருக்குனாக்க அப்படியே எகைன்ஸ்ட் பார்ட்டா இருக்கனால இட் இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னாக்க மைனஸ் A டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் பண்றோம். சோ அப்போ மைனஸ் A டிரான்ஸ்போஸ் equal to மைனஸ் A டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா 0 1 2. அடுத்தது மைனஸ் 1 0 1. நெக்ஸ்ட் மைனஸ் 2 மைனஸ் 1 0. ஸோ அப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஸோ 0 minus 1 2 minus 2 1 0 minus 1. The next 2 1 0. So it is called A. So therefore the matrix A is skew symmetric matrix. Skew symmetric matrix. That's all the answer.
Next 22nd question. Let A and B be two symmetric matrix. Prove that AB is equal to BA if and only if AB is symmetric matrix. ஸோ அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏபி அப்படின்றது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஏபிசி ஈக்குவல் டு பிஏவாக இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு கிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ அண்ட் பி அப்படின்றது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்போது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன அர்த்தம்? ஏசி ஈக்குவல் டு ஏ டேஷ் ஏ டிரான்ஸ்போஸ் பிசி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ். ஸ்கியூ சிமெட்ரிக்னா தான் இங்கே என்ன வரணும்? மைனஸ் வரணும்னு வந்து சொல்லியிருக்கு. தென் நெக்ஸ்ட் இப்போ இதில் வரும்போது லெட்டஸ் கன்சிடர் ஏபிசி ஈக்குவல் டு பிஏ அப்படின்ற நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ இதை உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ பி டிரான்ஸ்போஸினுடைய வேல்யூ வந்து பின்னு வச்சிருக்கோம், ஏ டிரான்ஸ்போஸினுடைய வேல்யூ வந்து ஏன்னு வச்சிருக்கோம். அப்போ ஏபியை மல்டிப்ளை பண்ணாலும் பிஏவை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ அப்போ இட் இஸ் ஏபி. ஸோ ஏபி இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்திருக்கு. அப்போ ஏபி இஸ் ஏ சிமெட்ரிக். ஸோ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் அதே இது ரிவர்சலில் பண்ணி பார்க்குறோம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம 10th ஃபார்முலா படிச்சிருக்கோம். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ பி டிரான்ஸ்போஸ்னா பி, ஏ டிரான்ஸ்போஸ்னா ஏ ஈக்குவல் டு ஏபி. தட்ஸ் ஆல் த 22nd question answer. Next 23rd question. If A and B are symmetric matrix of same order, prove that AB plus BA is symmetric matrix. Second one, AB minus BA is skew symmetric matrix. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஏபி அப்படின்றது சேம் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க ஏபி பிளஸ் பிஏ அப்படின்றது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னும் ஏபி மைனஸ் பிஏ அப்படின்றது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்றதும் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ ஏ அண்ட் பி அப்படின்றது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கனால அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ, பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம்? சிமெட்ரிக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைன் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய கண்டிஷன் இப்போ இது ஏபி அப்படின்றது ஃபுல்லாவே நம்ம ஏவா வந்து சூஸ் பண்றோம். அடுத்து பிஏ அப்படின்றது ஃபுல்லாவே பின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்க வரும்போது ஏபி பிளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் பிளஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். இதுக்கு ஃபார்முலா படி நம்ம ரைட் பண்ணும்போது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ்னு வந்து சேஞ்சஸ் ஆகும். டிரான்ஸ்போஸுக்குரிய ஃபார்முலா எப்பொழுதுமே டூ மேட்ரிசஸ் மல்டிப்ளைல இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ அதைத்தான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பி டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ வந்து பி, ஏ டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ வந்து ஏ, அதே மாதிரி தான் ஏ டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ ஏ, பி டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ பி. ஸோ அப்போ அதுபடி இங்கே வரும்போது டிரான்ஸ்போஸுக்கு அப்படியே பாசிட்டிவ் வேல்யூலேயே வர்றதுனால இட் இஸ் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக். அதே மாதிரிமாவே இங்கே வரும்போது மைனஸ் மைனஸ்னு வருது. அப்போ சேம் இது முடிக்க அப்படியே வரும். அடுத்து இங்கே வரும்போது இங்கே வந்து 2 மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 மைனஸ்ல ஒரு மைனஸ் நம்ம வெளியே எடுத்தோம்னா ஒரு மைனஸ் இங்கே இருக்கும். அடுத்து இந்த மைனஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த வேல்யூ என்ன ஆயிருக்குன்னா பாசிட்டிவ்ல வந்துடும். ஸோ அப்போ இங்கே வரும்போது நெகட்டிவ், இதனுடைய நெகட்டிவ் பார்ட் இங்கே வரனால இட் இஸ் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். The next 24th question. A shopkeeper in a nuts and spices shop makes a gift pack of cashew nuts, raisins and almonds. So pack 1 contains 100 gram of cashew nuts, 100 gram of raisin and 50 gram of almonds. Pack 2 100 gram of cashew nuts, 100 gram of raisins, 100 gram of almonds. Third pack contains 250 gram of cashew nuts, 250 gram of raisin and 150 gram of almonds. The cost of 50 gram cashew is 50, 50 gram of raisin is 10, 50 gram of almond is 60. What is the each cost of
வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் gift பேக். இப்போ நமக்கு gift பேக்கு வந்து கேட்டிருக்கனால அப்போ காஸ்ட் ஒவ்வொரு gift பேக்கினுடைய காஸ்ட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ x1 xyz is the cost of pack 1, gift pack 1, gift pack 2, gift pack 3 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றோம். இப்போ இங்க வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க காஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம்ஸுக்கு தான் நமக்கு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேஷ்யூ நட்ஸை வந்து நம்ம யூனிட்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்க வரும்போது 50 கிராமுக்கு தான் கொடுத்துருக்கனால 50 grams equal to 50 gram equal to 1 unit. 1 unit. அப்போ இங்க வரும்போது pack 1க்கு அப்போ xக்கு வரும்போது xல வரும்போது எத்தனை யூனிட் கேஷ்யூ இருக்குனாக்க 2 units cashew nut. 2 unit. ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே மேட்ரிக்ஸில் கொண்டு போய் ரைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரைட் பண்ணி நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிட்டே இருக்க வேண்டாம். எக்ஸ் ஒய் இசட் ஸோ சீக்வால்ட்டு இட் இஸ் ஏ காஸ்ட் சீக்வால்ட்டு. ஸோ இப்போ இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் பேக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க 100 கிராம் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ். அப்போது 50 கிராம் வந்து 1 யூனிட் சொல்கிறோம். அப்போ 100 கிராம் அப்படின்றப்போ 2 யூனிட். இந்த நெக்ஸ்ட் வந்துங்க இது ஃபுல்லாகவே நமக்கு என்னது எக்ஸ். அடுத்து இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாகவே ஒய், தேர்ட் ரோ ஃபுல்லாகவே தேர்ட் பேக். அடுத்தது வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 கிராம் ஆஃப் ரைசின்ஸ் அப்போ 2 யூனிட்ஸ். அடுத்தது 50 கிராம் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் அப்போ 1 யூனிட். அதே மாதிரி அடுத்தது இங்க வந்தோம் அப்படின்னோம்னா 200 கிராம் அப்படின்றப்போ 4 யூனிட் வரும். இப்போ 4 யூனிட். நெக்ஸ்ட் 2 யூனிட். நெக்ஸ்ட் 2 யூனிட்ஸ். அடுத்து பேக் 3க்கு 5 யூனிட். next 5 unit, next 3 unit. then இதனுடைய அமௌண்ட் காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க 50. அடுத்ததும் ரைசினும் 50. ரைசின் வந்து 10 ரைசின் வந்து 10. அடுத்தது வந்து 50. ஸோ இதான் வந்து அவங்க காஸ்டா வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ 50 கிராமுக்கு ரைசின் வந்து 60 rupees. ஸோ அப்போ இங்கே வரும்போது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு காஸ்ட் வந்து கிடைச்சிரும். அப்போ எக்ஸ் ஒய் இசட் சீக்வல்ட்டு இப்போ இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 100 ப்ளஸ் 2 into 10 20 ப்ளஸ் 60. நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 200 5 4s are 20 0 அப்படியே வந்துரும். 10 into 2 20. அடுத்தது 120 plus 120. அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 250. next 50. next 180. so is equal to x y z is equal to 180. 180. அடுத்து இங்க வந்தோம்னாக்க 240 340 வருது. நெக்ஸ்ட் இங்க வந்தோம்னாக்க 300 400 480 480. therefore the cost of pack 1 is rupees 180. then the cost of pack 2 is rupees 340. next the cost of pack 3 is 480. that's all the answer. so இது வந்து நான் ஷார்ட்டஸ்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே நீங்க என்ன பிரீஃபா வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க பேக் 1ன்னு போட்டு எத்தனை யூனிட் கேஷ்யூ நட் எத்தனை யூனிட் அப்படின்ற ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்ரிக்ஸ் வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணி ரைட் பண்ணலாம். that's all the answer.